வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட தகவல் என்று வெளியாகலாம். மாநிலங்களவை எம்பிஓ தருவதாக அதிமுக எங்களை ஏமாற்றவில்லையா? பிரேமலதா விஜயகாந்தின் பரபரப்பு பேச்சு. வாங்க வீடியோவை முடிவாக்கின்றார். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நெருங்கக்கூடிய நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில்தான் தேமுதிக போன்ற சிறிய கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் நாங்கள் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத நிலையில்தான் அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது அவர் கூறியதாவது, மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நாங்கள் 2025 அதிமுகவிடம் கேட்டோம், அவர்கள் 2026 தருவதாக கூறியுள்ளார்களாம். அதிமுக எங்களை ஏமாற்றவில்லை என்று தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் நேற்று தேமுதிக ஈரோடு கிழக்கு மற்றும் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் வாக்குச்சாவடி முகவர்கள் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பங்கேற்றாராம். அவர் கூறியதாவது, முன்னதாகவே அவர் செய்தியாளர் கூறியதாவது, சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி குறித்து கண்டிப்பாக ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை முழுமையாக அறிவிப்போம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி தமிழக சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அதாவது கொலை சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமைகள் என அதிகரித்த நிலையில்தான் இதற்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக மதுக்கடைகள் தான் என்று அவர் உறுதிபட கூறியிருக்கிறாராம். அதாவது மின்கட்ட உயர்வால் நெசவு தொழில்கள் நம்பியுள்ளவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வரி உயர்வால் பல தொழில்களெல்லாம் முடங்கியுள்ளன. மக்கள் எங்களிடம் தெரிவிக்கும் குறைகளை குறித்து நாங்கள் ஆட்சியாளரிடம் கேள்வி கேட்கிறோம். அதாவது திமுக அளித்த வாக்குறுதிகளில் 50% மட்டுமே நிறைவேற்றப்பட்டது. எஞ்சியுள்ள காலத்தில் மற்ற வாக்குறுதிகள் எல்லாம் திமுக அரசு கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர் திமுக மீது விமர்சனங்களை காட்டியுள்ளாராம். தமிழகத்தில் ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு விஜயகாந்த் தான், இவருடைய இடத்தை வேறு யாருமே நிரப்ப முடியாதாம். அதுபோலதான் திருப்பூர், ஈரோடு, கோவை மாவட்டங்களில் வட மாநிலத்தில் ஏராளமானோர் பணியாற்றி வருகிறார்கள். வட மாநிலத்தில் இங்கு பணியாற்றலாம், ஆனால் அவர்களுக்கு வாக்குரிமை இங்கு அளிக்கப்படக்கூடாது என்று அவர் கூறியிருக்கிறார். அவர்கள் சொந்த மாநிலத்தில் தான் அவர்களுக்கு வாக்கு இருக்க வேண்டும். வாக்காளர்கள் ஒவ்வொருமே தங்களுடைய வாக்குகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என SIR மூலம் தங்களது வாக்கு திருட்டு நடந்தால் தமிழகத்தில் நிச்சயம் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். மக்கள் கண்டிப்பாக ஜனநாயக முறைப்படிதான் கண்டிப்பாக தமிழகத்தில் வாக்கு அளிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாது. தேர்தல் முடிவு வெளியாகும் பொழுது கூட்டணி அமைச்சரவை அமைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக இடம்பெறும் கூட்டணி தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும், அங்கம் வகிக்கும் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக கூறி எங்களை ஏமாற்றவில்லை. நாங்கள் 2025 ஆண்டில் கேட்டோம், ஆனால் அவர்கள் 2026 தருவதாக கூறியுள்ளார்கள். ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காகவே தேமுதிக கண்டிப்பாக கூட்டணியை முடிவு செய்யாது என்று அவர் கூறியிருக்கிறார். கடந்த 2011 ஆண்டு நிர்வாகிகள், தொண்டர்கள் மக்கள் விரும்பிய கூட்டணியில் தான் விஜயகாந்த் அவர்கள் இணைந்தார். அவர் காட்டிய வலையில்தான் வருகின்ற 2026 தேர்தலிலும் மக்கள் காட்டிய கூட்டணியில் தான் நாங்கள் கண்டிப்பாக இடம்பெறுவோம் என்று விஜயகாந்த், அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.